2-3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 ரூபாய் நான் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணும்போது டாடா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறதுக்காகவே வெஸ்ட் சைடுங்கிறதுக்காகவே நான் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணேன். ஆனால் அது இந்த அளவுக்கு ஏறும்னு நானே எதிர்பார்க்கல. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 7900 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய பங்களிப்பு அதிகமாகத்தான் இருக்குது. 22 ஸ்கீம்ஸ்லேருந்து இப்போ 25 ஸ்கீம்ஸ்க்கு மாறி இருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஆல்சோ வந்து என்ன பண்ணிட்டு வராங்க, இதை வாங்கிட்டு தான் வர்றாங்க. இந்த கம்பெனி நெட் சேல்ஸ் 1364 கோடியாக இருக்கிறது. நெட் ப்ராஃபிட் 414 கோடியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26%. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அந்த ரீட்டைல் அண்ட் இ காமர்ஸ் அப்படின்னு ஒரு செக்டரே இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிமார்ட் தான். ஏன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஸோ ஆரம்பத்தில் ஐபிஓஸில் வரும்போதுலாம் இந்த கம்பெனியோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் இருந்து 600 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆன கம்பெனி. ஒரு 5லேருந்து 6 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் விலை. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவின் போது என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு செக்டர் வைஸ் நம்ம நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் இந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து என்ன வரப்போகுது, ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ தீபாவளி எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா வெட்டிங் சீசன்ஸ். ஸோ இது 2 இருக்கும்போது நமக்கு அத்தியாவசியமாக என்ன தேவைப்படும், முக்கியமாக தேவைப்படக்கூடியது கோல்டு. கோல்டு பற்றிய செக்டர்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா. கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, அதே மாதிரி சென்கோ கோல்டு நிறைய பார்த்துட்டோம். அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்து என்ன தேவை உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ். ஸோ ட்ரெஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சரி. அதுலேயும் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போகக்கூடிய ஒரே இடம் டெக்ஸ்டைல்ஸு. ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அல்லது இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட அல்லது இந்த ஃபெஸ்டிவல் சீசன் போது மட்டும் ஏறக்கூடிய சில கம்பெனிகளில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் மட்டும் போதுமா, அடுத்ததாக ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸு இல்லையா, அதெல்லாம் நம்ம நிறைய வாங்குவோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செய்யாத ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறது உண்டா. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சுகர் கம்பெனி ஒன்று. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சுகர், ஹவுஸ் ஹோல்ட் கம்பெனிஸ் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே இதில் நிறைய டெக்ஸ்டைல்னு எடுத்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதிலிருந்து சில கம்பெனிகளை நான் உங்களுக்கு இந்த பதிவின் போது கொடுக்க வந்திருக்கேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்கள் இதை இன்னும் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே சில கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து எடுக்கும்போது இ காமர்ஸ் கம்பெனிஸும் எடுத்திருக்கேன். ரீட்டைல் அண்ட் இ காமர்ஸ் அதுலேருந்து ஒரு கம்பெனியை நான் தேர்வு செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த அமேசான் இந்த மாதிரிலாம் அமேசான்லாம் நமக்கு லிஸ்டட் கம்பெனிஸ் கிடையாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சில ஒரு லிஸ்டட் கம்பெனிஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் போது இ காமர்ஸ் வழியாகவும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஆன்லைன் மூலமாகவும் பொருட்களை வாங்குறீங்க, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க இல்லையா. ஸோ அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனியை நான் இப்போ வந்து தேர்வு செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி வெட்டிங்னு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரிசப்ஷனுக்கு நம்ம வந்து உடுத்துகிற ஆடைகளே வந்து வித்தியாசமான ஆடைகளை வந்து உடுத்துகிறோம். அதுக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து நம்ம மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ அதை பற்றிய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குறதுக்கும் உகந்ததாக இருக்கும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல கம்பெனிகளாக இருக்கும். ஏன்னா சீசனல் செக்டர்னு சொல்லுவோம் இந்த செக்டர். அதாவது டெக்ஸ்டைல், சுகர் இந்த 2 செக்டரும் பார்த்தீங்கன்னா சீசன் போது இப்போ இருக்கக்கூடிய சீசன் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி வருஷ கட்டி உங்களுக்கு எல்லா ஃபெஸ்டிவல் சீசனுக்கும் மிக முக்கியமானது இந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆல்சோ த சுகர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி. ஸோ அது சில கம்பெனிகளை நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். நேயர்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த கம்பெனிகளை பற்றி திறனாய்வு செய்யுங்க. இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற முதல் கம்பெனி ட்ரெண்ட். ஸோ TRENT அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெண்ட் டாடா குரூப் ஆஃப் கம்பெனி. இந்த கம்பெனி ட்ரெண்ட்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வெஸ்ட் சைடுன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஜூடியோன்னு சொல்லிட்டா இன்னும் நல்லாவே தெரியும். ஏன்னா சமீபத்தில் காலத்தில் ஜூடியோவில் ட்ரெஸ் எடுக்கிற பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த கம்மி ரேட்டு, அதே மாதிரி ஃபேஷன்ஸ், டிசைனிங், ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 ரூபாய் நான் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணும்போது டாடா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறதுக்காகவே வெஸ்ட் சைடுங்கிறதுக்காகவே நான் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணேன். ஆனால் அது இந்த அளவுக்கு ஏறும்னு நானே எதிர்பார்க்கல. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட்
ப்ரைஸாக 7,900 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,78,894. இந்த பதிவின் போது, அதாவது இன்றைய தினத்தின் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஒரு குட் நியூஸாக நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, த டாப் 50 கம்பெனிஸ், அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயும் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு கம்பெனி இருக்குது, டிஃபென்ஸ் கம்பெனி BELனு, அது மாதிரி இந்த கம்பெனி ட்ரெண்ட்டுங்கிற கம்பெனியும் நிஃப்டி 50ல் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இந்த கம்பெனி அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஃபெஸ்டிவல் சீசன் வேறையா, ஸோ தாராளமாக இன்னும் உங்களுக்கு விலை ஏறி அடுத்த லெவல் 10,000 டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இந்த 10,000 அப்படிங்கிற இடத்தை ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து பிடித்த ஒரு கம்பெனியாக இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி இருக்கும். இந்த கம்பெனி வெஸ்ட் சைட் ஜூடியோ மட்டும் கிடையாது, ஸ்டார் பஜார் அப்படிங்கிற பேரில் ஹைப்பர் மார்க்கெட் செயின் வச்சுருக்கிறாங்க, லேண்ட்மார்க்குங்கிற பேரில் புக்ஸ் அண்ட் மியூசிக் கேட்டகரி கீழே வர்றாங்க, ஃபேஷன் யாத்ரா. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 17 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 தான். ஸோ அதனால் நமக்கு இங்கே ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. வேணும்னா உங்களுக்கு போனஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஷேர் விலையே ₹8,000 கிட்ட நெருங்குது, நான் வாங்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரே ஒரு ஷேர் கூட வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், அது கூட உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான் 0.04 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வராங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்டோட டார்லிங்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 38 ஸ்கீமில் இருந்து இப்போ 41 ஸ்கீம்ஸ்க்கு மாறி இருக்கிறாங்க. FIAஸும் சமீப காலமாக வாங்கிட்டு வர்றாங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12,375 கோடி வச்சுருக்கிறாங்க. இந்த கண்டினியூஸாக 5 வருஷமாகவே இது அதிகமாக தான் காணப்படுது. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 1,353 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 36%, டெட் ஈக்விட்டி குறைத்து கொண்டு வராங்க, 0.12 காமிச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் 37%, FIAs 27%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13% வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு நல்ல டிமாண்ட் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. ஃபெஸ்டிவல் சீசனு, வெட்டிங் சீசன், இது எல்லாமே இந்த கம்பெனியை இன்னும் ஒரு அதிகமான ஒரு உயர நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் இந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி, இதுவும் உங்களுக்கு பேர் வைத்து கண்டுபிடிக்க முடியாது, FSN இ-காமர்ஸ் வெஞ்சர். ஆனால் நைகா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பெண் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இது தெரிந்திருக்கும். ஸோ நைகா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் ப்ராடக்ட். இவங்க நைகா அப்படிங்கிற பேர்லையும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டியோடைய இதையும் சேல்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. 2012 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இந்த நிறுவனம். இந்த கம்பெனி இந்த பதிவின் போது ₹201 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 57,475 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1 தான் இவங்களும் இருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் 257 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக இவங்களோட நெட் சேல்ஸ் அதிகமாகிட்டு தான் வருது. நெட் ப்ராஃபிட்டாக 117 கோடி காமிச்சிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7%, டெட்டு 0.05 வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 52%, FIAs 10%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18% வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய பங்களிப்பு அதிகமாகத்தான் இருக்குது. 22 ஸ்கீம்ஸ்லேருந்து இப்போ 25 ஸ்கீம்ஸ்க்கு மாறி இருக்கிறாங்க. FIAs ஆல்சோ என்ன பண்ணிட்டு வராங்க, இதை வாங்கிட்டு தான் வர்றாங்க. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அக்சசரிஸ் வாங்குறது, பியூட்டி பொருட்கள் வாங்குறது, காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகரிக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ₹201 அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வெகு விரைவில் ₹300 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஃபெஸ்டிவல் மூலமாக வர இருக்குது. ஸோ நேயர்கள் இந்த நைகா அப்படின்னு சொல்லக்கூடிய FSN இ-காமர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னா நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்வது நல்லது. நம்ம இந்த வரிசையில் பார்க்க போகக்கூடிய 3வது கம்பெனி வேதாந்த் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியும் இந்த பேரை வச்சா உங்களுக்கு தெரியாது, ஆனால் இதோடைய பிராண்ட் பேர் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, மான்யவார். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த பேரில் தான் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிராண்ட் வெட்டிங் கலெக்ஷனுக்கு பெரும்பாலும் நார்த் இந்தியா டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த மான்யவாரில் தான் போய் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸ் நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 55 ஷாப்ஸ் வச்சுருக்கிறாங்க. 212 சிட்டிஸில் இந்த கம்பெனிஸ் இருக்கிறாங்க, இந்த பேரில் இருக்கிறாங்க, மான்யவாங்கிற பேரில். இது மட்டும் கிடையாது, ஒரு 11 ஷாப்ஸ் கனடா, அப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அந்த கண்ட்ரியில்
யூஎஸில் கூட இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஒரு மார்க்கெட் லீடர்னே சொல்லலாம். எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் செலிப்ரேஷன் மார்க்கெட்டில் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே இந்த மான்யவாரில் ட்ரெஸ் எடுக்கிறது, அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த வேதாந்த் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1332 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 32,359 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸாக கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ இந்த கம்பெனியும் ₹1 தான். ஸோ ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கும்போது மறுபடியும் ஸ்லிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி 0.64 கொடுத்துட்டு வராங்க. இஸ் எ மார்க்கெட் லீடர். இந்த கம்பெனி நெட் சேல்ஸ் 1364 கோடியாக இருக்கிறது. நெட் ப்ராஃபிட் 414 கோடியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26%. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா 74% வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 9%, டிஐஐ 11% வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி மான்யவார், மொஹே, மான்தான் இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெட்டிங் அப்படிங்கிறது வரக்கூடிய மாதங்களில் வந்து மிகப்பெரிய லெவலில் நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து இருக்கிற காரணத்தினால இந்த கம்பெனி மான்யவார் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த பேரில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி உங்களுக்கு ப்ரைஸ் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கம்பெனியை பற்றியும் நேர்கள் சற்றே வந்து என்ன பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் திறனாய்வு செய்து பார்க்கலாம். அடுத்ததாக நான் பேச போகிற கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் போதுமா, அடுத்து என்ன பண்ணணும், நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இது மாதிரிலாம் வாங்குவோம், சுகர் வாங்குவோம், சாக்லேட்ஸ் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்களை என்ன பண்ணுவோம், ஃபெஸ்டிவல் சீசனுக்காக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாமே அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அலங்கார பொருட்கள் வாங்குறது, வீடை வந்து அலங்கரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பொருட்களையும் A to Z கிடைக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். அவென்யூ சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற பேரில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இதோடைய நான் நார்மல் பேரை சொல்லிட்டேன்னா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். நார்மலாக இருக்கக்கூடிய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிமார்ட். ஸோ டிமார்ட்டில் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணாதவங்க ஜாஸ்தி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போது திருச்சி இந்த மாதிரி ஊர்களையும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இந்த டிமார்ட் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த டிமார்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டுங்கிற பேரில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 5,918 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,38,254 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி. நெட் சேல்ஸாக 50,788 கோடி வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,535 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி. அதனால நமக்கு ஏதாவது ஸ்பிளிட்டோ இல்லை போனஸோ ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டபிளில் இயங்கியும் கூட டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒன்றை கொடுக்காம இருக்கிறாங்க. ஸோ பிற்பாடு இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது போனஸ் அல்லது ஸ்டாக் ஸ்பிளிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ப்ரமோட்டர்ஸ் 74% வச்சிருக்காங்க. எஃப்ஐஐஸ் 9%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 8% வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த ஃபீல்டில் ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். அந்த ரீட்டைல் அண்ட் இ-காமர்ஸ் அப்படின்னு ஒரு செக்டரே இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிமார்ட் தான். ஏன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஸோ ஆரம்பத்தில் ஐபிஓஸில் வரும்போதெல்லாம் இந்த கம்பெனியோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் இருந்து 600 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆன கம்பெனி. ஒரு 5லேருந்து 6 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். விலை 5,918 தொட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி இவ்வளோ வளர்கிறதுக்கு காரணம் நம்ம ரெகுலராக எஃப்எம்சிஜி பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராக நம்ம வாங்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்ன இல்லை, அழிவு அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் மக்கள் வாங்க தான் போகிறோம். அப்போ உங்களோட ப்ராஃபிட் என்ன ஆகும், அதிகரித்து கொண்டு தானே போகும். ஸோ அதனால் இந்த கம்பெனி ஒரு லீடிங் பையர் கம்பெனி அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஹோம் அண்ட் யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸு எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு காரணத்தினால டிமார்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த ஃபெஸ்டிவல் சீசன் போது மட்டும் கிடையாது, ஃபெஸ்டிவல் சீசன் போது இன்னும் வேகமாக கொஞ்சம் வளரும். ஏன்னா நிறைய பொருட்களை வாங்குறதுனால மற்ற சமயங்களையுமே இது வந்து எப்போதும் நீட்ஸ் இருக்கிறதுனால டிமார்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் இந்த ஒரு 3 மாதத்துலலாம் உங்களுக்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட்ஸு. ஸோ ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும், சுகர். அப்போ சுகர் சம்மந்தப்பட்ட சில கம்பெனிகள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரே ஒரு கம்பெனி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான இஐடி பேரி அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸோ இந்த பதிவின் போது 856 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 15,214 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் தான் வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு 0.47 வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி நெட் சேல்ஸாக 29,413 கோடியும் இந்த கம்பெனியுடைய பேட்டாக 1,645 கோடி வச்சிருக்கிறாங்க.
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% வச்சுருக்கிறாங்க. டெட் ஈக்விட்டியை குறைத்து கொண்டு வர்றாங்க. ப்ரொமோட்டர் 42%, FIIs 10%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12% வச்சுருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் இந்த கம்பெனியோட டார்லிங்ஸ்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனியை வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி மெயினாக என்ன பண்ணுறாங்க, பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க எதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சுகர் அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங்கும் பண்ணக்கூடிய ஒரு தரமான நிறுவனம். அது மட்டும் இல்லை, பயோ ப்ராடக்ட்ஸும் ரெடி பண்ணக்கூடிய கம்பெனி. பயோ ப்ராடக்ட்ஸாக என்ன பண்ணுறாங்க, எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இன்றைய பதிவின் போது எத்தனால் கூடிய ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த கம்பெனி இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் உங்களுக்கு வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன ஃபெஸ்டிவல் சீசன் பெரிய லெவலில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க பயோ பெஸ்டிசைடை. ஸோ அதனால் இந்த கம்பெனி பார்த்து ஒரு தரமான ஒரு நல்ல கம்பெனியாக வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லாதவங்க இதை பற்றி வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு தருணம். அப்படி இருக்கும்போது இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஏறக்கூடிய சில கம்பெனிகளாக என்னுடைய பதிவாக நான் இதை கொடுத்துருக்கேன். நேயர்கள் இதை திறனாய்வு செய்து நல்ல பலனை பெறுங்கள். நல்ல சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.